ஹலோ கைஸ், நம்ம இப்போ கோகர்ணா விட்டு கிளம்ப போகிறோம் கைஸ். கிளம்பிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. இங்கெல்லாம் நார்மலாக செக் அவுட்டு 11:30 இருக்கும் அங்கே. ஆனால் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா 10 தான். ஒரு சில இதில் மட்டும் 10:30 இருக்குது, அவ்வளோதான். மற்றது மேக்ஸிமமாக உங்களுக்கு 10:30க்கெலாம் செக் அவுட். அது இல்லாமல் நீங்கள் செக் அவுட் லேட் பண்ணிங்கன்னா 500 ஃபைன் வேறு போடுறான். ஹாஸ்டல் ஃபீயே 500 தான். அவன் போடுற ஃபைன் ஒன்று 500 அதுவும் டைமிங்கு 10:30லேருந்து 11:30 செக் அவுட் பண்ணிங்கன்னா 500. இன்னும் அதுக்கு மேலே போனீங்கன்னா இன்னும் ஃபைனு. ஏன்னா அதுக்கு நாங்கள் திரும்ப அந்த 500 பே பண்ணிட்டு அங்கேயே வந்துடுவோம் மேடா. அது இல்லாமல் சுடு தண்ணி வேணுன்னா அதுக்கு தனியாக 500 ரூபா, அது 50 ரூபா, என்னென்னமோ போட்டு வச்சுங்கிறாங்க கைஸ். அவனுங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ போட்டு வச்சுனுங்கிறானுங்க. அதனால் அந்த ஹாஸ்டல்லே நாங்கள் வேணான்ட்டு பக்கத்து ஹாஸ்டலில் போய் தங்கிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி ஹாஸ்டலே தங்கலை, நார்மலே ஒரு ரூமே கிடச்சது. நார்மலாக இப்போ ஒரு ஆளுக்கு 500 சொன்னாங்க இப்போ ரெட்டு. நாங்கள் 2 பேர் இருக்கிற எப்படி 1000 தான் ஹாஸ்டல் போனாலும். சரி, இங்கே ரூமே ஒன்று 1000 கிடச்சது, அதுவும் கரெக்டாக அந்த பீச் வியூ. சரி ஓகே, ரூமே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ரூமில் தான் இருந்தோம். என்ன ஹாஸ்டல் போயிருந்தால் நியூ பீப்புள்ஸ் ஒரு வைப் கிடச்சிருக்கும். இது ரூமு. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கோவா வைப்ஸ் வராது கைஸ். இது ஒரு கிராமம் போல். கரெக்டாக ஒரு ஊர் தனியாக உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிராமம் கோகர்ணா, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இது நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்டேஷன் தான் கைஸ். கோகர்ணா சொல்லிட்டு ஜங்ஷன் கூட கிடையாது. என்னென்னா உங்களுக்கு தொல்லை இருக்காது. கோவா மாதிரி வந்து யாரும் உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி. இதுவே இப்போ எனக்கு தெரிஞ்ச அவ்வளோ தான் சீசன் கம்ப்ளீட் டைம். இந்த ஃபிப்லாம் நீங்கள் ஒரு நவம்பர் டு ஜானில் தான் கரெக்டான சீசன் டைமாக. அப்போ நேற்று ஒரு கடைக்கு போயிருந்தோம், இந்த பீச் வியூ ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும்ல, சாக் ஹவுஸ். அதில் ஒரு மேம் சொன்னாங்க, அவங்க தமிழில் தான் பேசுனாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. அவங்க இது அவங்க கரை வரைக்கும் இது டெண்டர் மாதிரி கணக்காக 1 இயருக்கு வச்சுக்கலாமா, 4 மந்த்துக்கு வச்சுக்கலாமா. இப்போ இவங்க 4 மந்த்துக்கு வச்சுருக்காங்களாம். அதனால் அவங்க கார்டு அக்செப்ட் பண்ணுறதில்ல. 90% சாக்கில் கார்டு அக்செப்ட் பண்ணல கைஸ். ஒரு 2-3 தான், ஒரு 10 to 15 இருந்துச்சு. அதில் ஒரு 2-3 தான் கார்டு அக்செப்ட் பண்ணாங்க. மீதி எதுலேயுமே கார்டு அலோவ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அவங்களாம் 4 மந்த் டெண்டர்ஸாம். 1 இயர் டெண்டர் வச்சுருந்தா தான் அவங்க கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்களாம். அதுவுமே இப்போ தண்ணி ரொம்ப உள்ளே போயிருக்கு. ரொம்ப நாள் ஒரு 100 மீட்டர்ஸ் உள்ளே போயிடுச்சு அந்த தண்ணி. மற்றபடி உங்களுக்கு சாப்பிட்றனா உங்களுக்கு அங்கேயே கீழே நீங்கள் பீச்சில் இறங்கி தான் ஹாஸ்டலுக்கே வர மாதிரி தான் இருக்குமா. ஆனால் இப்போ தண்ணி நல்லா உள்ளே போயிடுச்சு, ஒரு 100-200 மீட்டர்ஸ் பக்கம் உள்ளே போயிடுச்சின்னு சொன்னாங்க. வந்து அடிச்சு அவங்க ரெஸ்டாரண்ட்டு காம்பவுண்ட்லாம் உடச்சி வச்சுருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது நெக்ஸ்ட் சீசன் கம்மிங் நவம்பர்லலாம் கண்டிப்பாக அந்த சேவர் இடிஞ்சிரும். அது ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பெஸ்ட்டு டைம்னா நவம்பர் டு இந்த ஜான் எண்டு, இல்லைனா இந்த பிப்ரவரி ஸ்டார்டிங், இந்த மாதிரி டைமில் வரதாலாம். கரெக்டாக இவங்களும் இந்த டெண்டர் இப்போ முடிய போதான். இவங்க இந்த 4 மந்த் எடுத்துருந்தாங்களாம். ஓகே கைஸ், நீங்கள் வந்தீங்கன்னா நியர்பை இப்போ பெட்ரோல் போட போனோம். இங்கே ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்கள். அங்கே பாருங்கள், இதெல்லாம் எனக்கு கடல் மாதிரியே தெரியல கைஸ். அங்கே பாருங்கள், நடுவிலலாம் மாடாக ஏதோ மனுஷங்களானே எனக்கு தெரில. நடுவில் நின்றுங்கிறாங்க, எது மேலே நின்றுக்கிறாங்கன்னு தெரில. அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதான் போர்டு அங்கே பாருங்கள், இதில் பேக்கேஜஸ்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் இதோ நாங்கள் இருந்த ரூம்லேயே 1200 சொன்னாங்க பர் ஹெட்டுக்கு. 4 hours 5 hours பேக்கேஜ் மாதிரி. எங்கே இருக்குது பாருங்கதா, இங்கே பாரு, போட்டை மூடி வச்சு இங்கேயே உள்ள தங்கி தூங்குறாங்களாட்டு. இது போட் ரெடி பண்ணுற இடம் போல் கைஸ். இது அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளம்ப போகிறோம். அப்படியே போகிற வழியில் இந்த யானாவும் விபூதி ஃபால்ஸ் அப்படியே கவர் பண்ணிடலாம். இதுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் பேரலாக அந்த சைடு ஒரு பேரலாக பாருங்கள், ஆப்போசிட்டில் இதே மாதிரி ஒரு ரோடு போவோம். அதான் கைஸ் கோகர்ணா உள்ள வில்லேஜுக்குள்ளே போகிற ரோடு. அந்த சைடு போனீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பீச். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை கைஸ், இது ஒரு வில்லேஜ், அவ்வளோதான். கர்நாடகாவில் வில்லேஜ் கணக்கு தான் வரும் இது.
டவுன் கூட நம்ம சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. கடைங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கைஸ். விபூதி ஃபால்ஸுக்கு இன்னும் கரெக்டாக 900 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் அந்த ஏதோ ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். சீரியஸாக தமிழ்நாட்டில் இருக்க ரோட்ஸை நீங்கள் வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், வாழ்க்கையை வெறுத்துருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ரோடில் பேட்ச் ஒர்க் இருக்கலாம், பேட்ச் ஒர்க்கே ரோடாக இருந்தால் என்ன கைஸ் பண்ணுறது? அது இங்கே அது கூட இல்லை. நாங்கள் வர வழி ஃபுல்லாக இவனுக்கு பேட்ச் ஒர்க் போட்டுக்கிறதுக்கு ரோடே ஃபுல்லாக மாற்றிடலாம், அந்தளவுக்கு பேட்ச் ஒர்க் போட்டிருக்கானுங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த மாதிரி, ஆனால் எங்கேயாவது அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. ஒரு NH66ன்னு சம்திங் போட்டிருக்கானுங்க, அந்த ரோடே இந்த மாதிரி தான் இருக்குது கைஸ். இதுதான் கைஸ் அந்த ஃபால்ஸ். ஆனால் என்ன எழுதிங்கிறாங்கன்னா ஒன்றுமே எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படின்னு தெரியாதுன்னு எனக்கே தெரியும். அங்கே பாருங்கள், ஏதாவது ஒன்று புரியுதா? ஜிலேபி பிச்சு போட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு தமிழ் இங்கிலீஷு வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க லாங்குவேஜ் கன்னடம் மட்டும்தான் இருக்குங்க. சரி ஓகே கைஸ், பைக் இங்கே பார்க் பண்ணும் போல் நான் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் சார்ஜ் எவ்வளோ? ஒரு ஆளுக்கு 10 ரூபாயா கைஸ்? பைக்குக்கு 20 ரூபா, ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். சார்ஜஸ் இங்கேருந்து நம்ம ஒரு 180 மீட்டர் நடந்து போகணும் கைஸ். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் பைக் ஓட்டு வந்து எவ்வளோ கூலாக இப்படி நடந்து வந்தான் பாருங்கள் கைஸ். தத்தி முண்டன்னு ஒருத்தரமா பார்த்தீங்களா உங்கள் கேங்கில்? அதுதான் இவன். கைஸ் பின்னாடி ஒரு மூட்டை தூக்கினு இதில் ஏறுறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறதுக்காக ஒருத்தர்லேயே நாங்கள் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருந்தால் கண்டிப்பாக வர சொல்கிறேன், நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு வராதீங்கன்னு சொல்கிறேன், ஓகேவா? இது நார்மலாக கூட இருக்கலாம் மட்டுக்குது, பின்னாடி இருக்க மூட்டை தூக்கின்னு ஏற முடியல என்னால். இதெல்லாம் வழியே இல்லையாட்டுக்குது. இங்கே ஏதோ ஒரு சந்து போகுது, என்னன்னு தெரில. திரும்பி என்ன பேசணும்? இதுதான் அட்வென்ச்சராக இருக்கும். வலிக்குன்னு போவ திரும்பி பேசணும். நீ வாங்கினேன் இப்போ அதில் அது பேர் என்ன, பாதாளத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஐயோ அப்படியே அந்த மலை சரிவுலேருந்து ஒரு அனகொண்டா படுத்து அப்படியே உருண்டு வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான், அப்படியே அனகொண்டா கூட சேர்ந்து அப்படி கீழே போக வேண்டியதுதான். அனகொண்டா சாப்பிட்டுட்டோம். ರಾಜಾ ರಾಣಿ ರೋರರ್ ಮತ್ತೆ ಎಂಥದ್ದು ರಾಕೆಟ್ 4 ಉಂಟಲ್ವಾ? ಓಕೆ நம்ம அங்கே போகலான்றியா? எங்கே? அங்கெல்லாம் வேணாம், குளிக்கலாம். நீ வரல, இங்கே உட்காந்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Look at you now, you're alive. Oh, look at you now, you're alright. When the nights are cold but the world's on fire and you're scared to fall 'cause it feels too high. Oh, look at you now, you're alive. கைஸ்
இதாங்க விபூதி ஃபால்ஸ். அவள்தான் எங்கள் பார்க்கிங். நான் பேசாதே கேட்காது. விபூதி ஃபால்ஸில் யானா கேவ். கைஸ் இப்போ நம்ம யானா ராக்ஸ் இதை போயிட்டுருக்கோம். அங்கேயே என்ட்ரன்ஸு டிக்கெட் வாங்கியாச்சு. அங்கேயே பைக் பார்க் பண்ணிவிட்டு ஒரு 500 மீட்டர்ஸ் இந்த மாதிரி உள்ள நடந்து போனோம். 500 மீட்டர்ஸ் நடந்து போனால் தான் அந்த ராக் வருமா. இப்போ அதுக்கு தான் போயின்னு இருக்கோம். அங்கே விபூதி ஃபால்ஸில் நம்மளும் பேகை தூக்க விட்டான். இப்போ அவங்க பாருங்கள் ததக்கு போதுக்குன்னு பேகை மாட்டின்னு கஷ்டப்பட்டு நடந்து வந்துன்னு இருக்கான். அப்பயும் ஒன்று பாருங்கள். ஓகே கைஸ், நாங்கள் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் யானா ராக் தெரியுது பாருங்கள். கொஞ்சமாக கிட்ட போய் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். அதோ அங்கே பாருங்கள். இது எதுக்கு யானை ராக்குன்னு வச்சான்னு தெரியலையே. யானை இல்லை, சரி யானை. அதோ யானையோட ஏரியாவா கைஸ். நான் கிட்ட போய் ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. கைஸ் இதுதான் இந்த யானா ராக். இன்னும் சிறிது தூரங்களே இருக்குது அதை போய் சென்றடைய. இதோ உங்களுக்காக வந்துட்டோம் கைஸ். என்ன இந்த இன்ஸ்டாகிராம் விசஸ் ரியாலிட்டி மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் எப்படியோ வச்சுன்னு வந்தேன். ரியாலிட்டி இப்படி இருக்குது. சரி விடுங்க, ஏதோ ஒரு கடை இருக்குது. இதை பார்க்குறதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் வந்தோன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் ஓகே. என்னடா சிரிக்கிற கைஸ்? அவன் மூஞ்சில் பாருங்கள் ஒரு பொலிவு பார்த்தீங்களா? அவன் மூஞ்சில் அதை நான் பார்த்துட்டேன்ற மாதிரி. டோலா இதோ உங்களுக்காக. ஓ அது ஒரு ராக்கா கைஸ்? அப்போ நான் காட்டினேன் அது இல்லை. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதோ உங்களுக்காக. கைஸ் இங்கே எதுவுமே தெரில. ஜிலேபியில் பிச்சு போட்ட மாதிரி எழுதினுங்கிறாங்க. அப்படியே இப்படிக்கா திருப்பினீங்கன்னா இது மட்டும் தான் தெரியுது. இது இப்போ ஃபுல்லியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படிக்கா அப்படியே இதுதான் கைஸ் அந்த யானை ராக். கீழே ஏதோ போது படிக்கிற மாதிரி. அது வந்து அங்கே இருக்க இதை பார்க்குறதுக்காக. கைஸ் அவ்வளோதான் கைஸ், போயிட்டு வந்துட்டோம். அங்கே பாருங்கள். இப்போ லக்கேஜெலாம் கொஞ்சம் இங்கே பாருங்கள். எங்கள் மூட்டையை லக்கேஜெல்லாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ட்ரான்ஸ்ஃபரில் அது ஏதோ பண்ணுறான்னா அதனால் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கைஸ் கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நேராக சிறுக்கி அவேரி அந்த பேர்லாம் தெரில. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் பார்த்தேன். அதில் அப்படியே நேராக போய் பைபாஸ் ஏறிட்டா அப்படியே 250 போயிடலாம் கைஸ் பெங்களூர். எப்படியும் நைட்டு நாங்கள் ஓட்டுறதுக்கு எப்படியும் ஒரு 12-1 மணி கூட ஆகலாம். சரிங்களா? ட்ரிப் அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு கிளம்ப போகிறோம். அப்படியே நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இதை காட்டுறேன், பார்த்துக்கோங்க.